அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு குருமங்கள யோகம், குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த இரு கிரகங்கள் நட்பு பெற்ற கிரகங்கள் இணைவுதான் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகத்தினால் தன்னுடைய ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ஒரு சாதக யோக பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு அதிகமான அந்த எண்ணங்கள் இருக்கும். அதே சமயம் உங்களால் பல பேர் வாழ்ந்தவங்க இருப்பாங்க, ஆனால் உங்களால் கண்டிப்பாக யாருமே கெட்டவங்க இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க, சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இல்லை இந்த வழி வேண்டாம் அந்த வழியில் பண்ணுப்பான்னு சொல்லுவீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதாவது தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா தனஸ்தானாதிபதிங்கிறதுனால உங்ககிட்ட கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, அதே நேரத்தில் குடும்பத்துக்குன்னு ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதாவது நாம் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குடும்பம் நாம் இஷ்டப்பட்ட மாதிரி வாழ்ந்து காட்டணும் நினைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி நேயர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் உண்மையிலேயே அற்புதமான ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுங்க. ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 8 வருஷ காலகட்டமாகவே 8-8.5 வருஷம்னு சொல்லலாம், ரொம்பவுமே நீங்கள் சிரமங்கள் பட்டுட்டீங்க. உங்களுக்கு 45-50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன் ஒரு கணக்குக்கு. ஆனால் நிச்சயமாக இதுவரைக்கும் படாத கஷ்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும்னா தொடர் முயற்சிகள் இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டா எப்படியாவது முடிச்சிடணும், எப்படியாவது செஞ்சிடணும், இது ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ட்டு விடாமுயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் அந்த விடாமுயற்சிகள் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுத்ததே தவிர ஆனால் வளர்ச்சியை கொடுக்கல. நல்லா சம்பாரிச்சிங்க, ஓகோங்கிற அளவுக்கு இருந்தேன். அதாவது வெளிநாடு போனேன்னு கூட சொல்லலாம், அதை வெளியூர் போய் தொழில் பண்ணு சொல்லலாம், சொந்தமாக பெரிய அளவில் நான் பிஸ்னஸ் பண்ணினேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா எல்லாமே லாஸ் ஆகி போச்சு, நஷ்டமாகி போச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியல. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தேன். இப்போ பார்த்தோம்னா கடன் வாங்கக்கூடிய நிலையில் இருக்குது. வாங்கினாலும் பரவாயில்ல, வாங்கின கடன் எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஒரு விதத்தில் பார்த்தா தொழில் ரீதியில் முயற்சிகள் எடுத்தா அது சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அதே நேரத்தில் அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுத்த பணம் எதிர்பார்க்குறேன், கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு உண்டான மாற்றம் தான் இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம், இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 10ஆம் இடங்கிறது என்னங்க? தொழில் ஸ்தானம். அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சியே எதில் இருக்குதுன்னா தொழில் தான் இருக்குதுங்க. அந்த தொழில் நல்லா இருந்தால் பணம் வரும். பணம் வரும்போது நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் மட்டும் கிடையாது, இந்த சமுதாயம் நம்மளை அதாவது நல்ல நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த நிலை கடந்த காலத்தில் அந்த அளவுக்கு முயற்சிகளுக்கு தந்த முன்னேற்றம் இல்லாமல் இருந்த நிலையில் இருந்து மாறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு 5ஆம் பார்வையா குரு பகவான் இரு கிரகங்களுடைய சேர்க்கையோட கரெக்டாக 10ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ தொழிலில் நிச்சயமா நீங்க வேலை செய்ய ஒரு இடத்துல வேலை செய்வங்களா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு பிரைவேட் தொழில் வேலையிலேயே நீங்க இருந்தா கூட அந்த இடத்துல உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு கன்ஃபார்ம் ஆகும். வெளியூர் போகிற அளவுக்கு, வெளிநாடு போகக்கூடிய அளவுக்கு ஒரு கம்பெனி மூலியமா ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு அரசாங்க துறையில் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதாவது உங்களுக்கு ப்ரொமோஷன்ங்கிற ஒரு நிலை இல்லையா. ஆரம்ப காலத்தில் நமக்கு ரொம்பவுமே அங்கே நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, ரொம்பவுமே நமக்கு ஒரு மன அமைதி இல்லாமல் இருந்தது, நம்ம நல்லா வேலை செஞ்சாலும் குறைகள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல பரவாயில்லைங்கிற ஒரு பேர் கிடைக்கும். அதே நேரம் உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அதாவது நாம் செஞ்ச வேலை நல்லபடியாக செஞ்சோம், பரவாயில்ல, எல்லாருமே பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும். அதே சமயம் தனம்ங்கிறது
பெருகக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 2ஆம் இடத்தை தனஸ்தானாதிபதி பார்க்கறதுனால, அதாவது சில கடன் சுமைகள் இருந்தாலும் அதை கடன் தீர்க்கிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நம்ம கடினமான முயற்சிகள் எடுக்கிறோமோ அதுக்கு உண்டான வளர்ச்சி நமக்கு அமைஞ்சது. அடுத்தவங்க நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து வெறுத்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே சமயத்தில் சுபவிரயங்கள் சொல்லக்கூடிய ஒரு வீடு கட்டுறது, ஏற்கனவே வீடு கட்டினேன், ஒரு இடம் வாங்கினேன், கடன்காரன் ஆகிட்டேன், ஒரு இடம் வாங்கி அது இன்னைக்கு விற்க முடியல, பூர்வீக சொத்து இருக்குது ஆனா அதை நம்ம சரியான முறையில் அனுபவிக்க முடியல, ஏதோ தெரியல, வீட்டில் சில சுபகாரியங்கள் பண்ணலாம்னு நினைச்சா தடங்களாயிட்டு இருந்ததுங்க. சில விஷயங்கள் எது எடுத்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம்னா அது அற்புதமா பரவாயில்லைங்கிற அளவுக்கு பாராட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுடைய வழிகாட்டுதல் அடுத்தவங்களுக்கு அற்புதமான மேன்மையா இருக்குது. ஆனா தனக்கு பார்த்தோம்னா நாம ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது, ஆனா முடிவு சரியில்லையே அப்படிங்கிற ஒரு நிலை தனுசு ராசி நேயர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சது உண்மைதாங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தது. அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிந்த காலகட்டத்தில் எப்படின்னா, அதாவது எது எடுத்தாலும் குழப்பங்கள், ஒரு தெளிவாக போயிட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம நம்புவோம், அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க நம்பிக்கையின் பாத்திரமா அற்புதமா அருமையா இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சுகத்துக்கு அவங்க தேவைக்கு தான் நம்ம பழகான மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நம்ம நம்புறது உண்மையா நம்பணும், ஆனால் அவங்க சந்தர்ப்பத்துக்காக அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கிற ஒரு நிலை. கொடுத்த பணம் கைக்கு வரமாட்டேங்குது, கேட்ட பகையாகுது, ஆனால் நாம் வாங்கின பக்கம் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, வருது ஆனா எந்த ஒரு கடன் கட்ட முடியல, எதிர்பார்க்குற அளவுக்கு சிறப்பாக பண்ண முடியலைங்கிற ஒரு மாற்றங்கள் இருந்து நிச்சயமா தனுசு ராசி நேயர்களுக்கு நிச்சயமா இது வந்து ஒரு அற்புதமான காலம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்னா ஒரு பெரியவங்களுடைய நட்பு, தொழிலில் வந்து ஒரு மேன்மை, சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டத்தை சந்திச்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஏன்னா அதாவது தனுசு ராசினியர்கள் புத்தியை வச்சு செயல்படுத்தக்கூடியவங்க, அறிவு சாதுத்தியமாக வந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடியவங்க தான் தனுசு ராசினியர்கள். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியே புதன் ஸ்தானாதிபதி தாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா எந்த விதத்திலும் மிஸ் ஆகாது. நீங்கள் 50 பேர் இல்லை 500 பேர் வச்சு வேலை வாங்கினாலும் கண்டிப்பாக அது நிர்வாகம் அற்புதமாக பண்ணுவீங்க. நீங்கள் சொந்தமாக செஞ்சாலும் அவ்வளோதான். நீங்கள் ஒரு மேனேஜர் ஒரு பிரைவேட் கம்பெனிலேயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட உங்களுக்கு வந்து கீழே இருந்து அவங்க கிட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு மேன்மை உங்களுடைய ராசிக்கு உண்டு. ஆனால் அப்படியேப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது வீடு கட்டவும் இப்போ கட்டி சில பேருக்கு பார்த்தோம்னா ஃபெயிலர் ஆகி போச்சு, தடங்கள் ஆகி போச்சு, முழுசாக கட்டி முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலும் புதுசாக நீங்கள் வந்து அந்த வேலையை தொடங்கலாம். அதே மாதிரி ஒரு வேலையை தொழில் சொல்ல போனோம்னா, அதாவது ஆரம்பத்தில் செஞ்சோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யலாமா, இல்லை கொஞ்சம் இடம் மாறி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு சில பேர் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஆனா கடந்த காலத்துல நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போயிருச்சு, பறி போயிருச்சு, இப்ப வேற பக்கம் வேலை செய்யறேன், நிரந்தரமான வேலை அமைய மாட்டேங்குது, கொஞ்ச நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த வேலைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஃபெயிலியர் ஆயிருது. ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஆரோக்கிய பலங்கள் சரியில்லை, குடும்பத்துல வீண் செலவுகள் அதிகமாகுது, ஒரு மருத்துவ செலவுகள் வருது, இல்லையா தேவையில்லாத நஷ்ட செலவுகள் வருது. இந்த செலவுகள் எப்படி குறைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், திடீர்னு பார்த்தோம்னா தேவையில்லாத செலவுகள் வரும். இந்த மாதிரி பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ரீதியில கூட, அதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் முழுமையாக செய்ய முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு படிப்பு படிக்க வைக்கிறதும் சரி, உங்களுடைய மனநிறைவை கண்டிப்பாக அவங்கள உருவாக்கி வைப்பீங்க. அதே சமயத்தில் குழந்தைகள்னால தகப்பனாருக்கு ஒரு மேன்மையான அங்கீகாரம், படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு கல்வி, அதே நேரம் நல்ல ஒரு காலேஜ் கிடைச்சது. முதல்ல ஞாபகம் மருதி நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ பார்த்தோம்னா படித்தா அது வந்து மெமரி நிற்க மாட்டேங்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் அதாவது நல்ல படிப்பில் ஒரு மேன்மை, பரவாயில்லைங்கிற அளவுக்கு மற்றவங்க கிட்ட ஒரு புகழ், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மையான காலகட்டம் தான் இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் அதாவது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பதனால நிச்சயமாக முயற்சிகள் எடுங்க,
வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு கிடைச்சே தீரும். அதே சமயம் இப்போ நான் சொன்னதுங்க உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன் ஆச்சுங்களா. உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய ராசி கிரகங்கள் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தையும் கேட்டுக்கலாம், உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். அதே சமயம் இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி கொடுத்து வரக்கூடிய எதிர்காலம் பொன்னான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.